ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்துல அவங்க ப்ராப்ளமா இருந்தாங்க. ஸோ ஈவன் ஆஸ் அ கண்ட்ரீஸ் even as the country's world famous handicraft industries declined, no corresponding modern industrial bases was allowed to come up to take pride of the place as long enjoyed by the former. Okay. எப்படி சொல்றது? இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் ரொம்ப பேர் போனதா இருந்துச்சு. ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமும் பிரிட்டன் காரணம் தான். ஓகே, சரி ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நம்ம இப்போ மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரும். மாடர்னா இப்போ உலகத்துல எல்லாம் பண்றாங்க, அதை எடுத்துட்டு வரலாம் ட்ரை பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருந்தவங்க அதை பண்ண முடியல. இல்லை எங்களால் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸோட அந்த லெகசியை வந்து அவங்களால விடவும் இல்லை. அந்த லெகசியை இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ்னால தொடவும் இல்லை. அதனாலே ப்ராப்ளமா போயிட்டு இருந்துச்சு. ஓகே, the primary motive of the colonial government behind this policy of systematical deindustrialization India was twofold. Intention was இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் தெரியுமா, இந்தியா வந்து இது ஏன் வந்து இப்போ ஒரு முக்கியமான இன்டென்ஷன், அதாவது ஏன் இந்த பிரிட்டன் இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு மோட்டிவ்ல சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மோட்டிவ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஏன் இந்த பிரிட்டன் வந்து மெயினாக திரும்பி பண்ணிச்சுன்னா, இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கல் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நம்ம வந்து இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வளரும். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நல்லா பண்ண முடியாம அது எல்லாத்தையும் சைடில் ஓட்டிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷனே பண்றது கிடையாது. அது மாதிரிலாம் டி இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே, அந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏன் இந்த பிரிட்டன்காரன் வந்து இந்தியா மேல பண்ணனா, அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. நான் சொன்னல முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் சொன்னேன், எதுக்கு பிரிட்டன்காரன் இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரெண்டு என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரிட்டனுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ரா சப்ளையரா இருக்கணும், ரா மெட்டீரியல் சப்ளையரா இருக்கணும். ஏன்னா அவனோட பிரிட்டன்ல இருக்கிற அவனோட நாட்டில் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பொருட்கள் வேணும், மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பொருட்கள் வேணும். அதுக்காக இந்தியாவை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஓகே, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ இந்தியாவை நம்ம எப்படியே இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ண விட்டோம்னா அவனுங்களும் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டு அவனுங்களும் வந்துருவானுங்க நம்மளுக்கு ஈக்குவலா. அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறுத்தினாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் மேல வேலை பண்ணி பார்த்துட்டாங்க. அப்புறமா செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் சாரி இந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராலிங் மார்க்கெட்டா இருக்கணும். மார்க்கெட்னா எப்படி சொல்றது, நான் சொன்னல செகண்ட் பாயிண்ட், இந்தியாவோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிரிட்டன்காரன் அவன் நாட்டுல போய் அவனோட மிஷின்ல போட்டு செஞ்சுட்டு அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து இந்தியால வச்சு விற்பான். ஓகே, இதுல வந்து இன்னொன்னு இருக்கு, இந்தியாக்காரன் வந்து இந்த விஷயத்தை விற்கும் போது பிரிட்டன்காரனுக்கு ஈஸியா போயிடும். அவனுக்கு வந்து எப்படி ஈஸியா போனா, அவனுக்கு வந்து மேக்சிமம் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, அவனுக்கு மேக்சிமம் இன்கம் அவனுக்கு வந்துடும். என்னதான் இந்தியால வச்சு அதை வித்தாலுமே, இந்தியா காசுங்க வித்தாலுமே அந்த காசை பிரிட்டனுக்கு தான் அவனுக்கு கொடுத்தாகணும். ஸோ பிரிட்டனுக்கு தான் மெயினா எல்லா காசும் போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தான் காசும் போச்சு, பொருளும் போச்சு, எல்லாம் அவங்களுக்கு தான் போச்சு. நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனாலதான் நம்மளோட பர் கேபிட்டல் இன்கம் வந்து 2% கீழே இருந்துச்சு. 2% கீழே இருந்துச்சு. அது காரணம் இதுதான். இந்த மாதிரி ரெண்டு விஷயம், அக்ரிகல்ச்சரல் செக்டர்லயும் அடி கொடுத்தானுங்க. நம்ம சாப்பாடு விவசாயில இருந்து காசு விவசாயம் மாத்தினானுங்க. அதே மாதிரி அது ரெண்டுத்தையும் பண்ண முடியாம நம்ம திண்டானவும் விட்டாங்க. அதுக்கப்புறமா சரி இண்டஸ்ட்ரியல் செக்டர்லயாவது நம்ம எப்படியாவது போலான்னு பார்த்தா அதுலயும் அடி கொடுத்தாங்க. அதுலயும் அடி கொடுத்து நம்மள வெறும் ஒரு ரா மெட்டீரியல் சப்ளையராகவும் ஒரு மார்க்கெட்டாகவும் மாத்திட்டாங்க. மாத்தினானுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் விட்டு வெளியே வரணும். ஸோ ஓகே,
இப்போ இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபுல்லா டிக்ளைன் ஆச்சு. அதுல அந்த டிக்ளைன் ஆனதுனால நிறைய ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு. அதாவது வேலை இல்லாம வெட்டியா வேலையில பட்டதாரியே சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். ஓகே, அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு நம்ம நாட்டுல. அதே மாதிரி இந்த மாடர்ன் மேனுஃபேக்சரிங்ஸ் வருதுல பிரிட்டன்ல இருந்து, அதையும் அவங்களால கீப் அப் பண்ண முடியல. அதனாலேயே அவங்க ரொம்ப அடி வாங்கி கீழ் சோர்ந்துட்டாங்க. டியூரிங் த செகண்ட் half ஆஃப் த 19th century, மாடர்ன் இண்டஸ்ட்ரி began to take root in India, but its progress remained very slow. என்னதான் ரெண்டாவது ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th சென்ச்சுரியில மாடர்ன் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ஆரம்பிச்சாலுமே அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. வந்த உடனே ஆஹா ஓஹோலாம் போல, ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஓகே, ஏன்னா initially this development was confined to the setting up of cotton and jute in textiles. அதாவது காட்டனையும் ஜூட் இந்த மில்ஸ் தான் வைக்கிறதுல இருந்துச்சு. The cotton textile mills, mainly dominated by Indians, were located in the western parts of the country, namely Maharashtra and Gujarat. அதாவது இந்த காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான் டாமினேட் செய்யப்பட்டுச்சு, அதுவும் வெஸ்டர்ன் பார்ட்ல. ஓகே, நான் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல, அதுவும் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். While the jute mills dominated by the foreigners were mainly concentrated in Bengal. ஜூட் செய்யறவங்க வந்து ஃபாரின்காரங்க. அந்த ஃபாரின்காரங்க வந்து பெங்கால்ல இருந்து என்ன கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஓகே, subsequently the iron and steel industries began coming up in the beginning of the 20th century. The Tata Iron and Steel Company was incorporated in 1907. A few other industries in the fields of sugar, cement, paper, etc. came up after the Second World War. However, there was hardly any capital goods industry. Okay. இப்போ அதே சமயத்துல இந்த காட்டன் ஜூட்லாம் விட்டுருங்க, அதே சமயத்துல ஐரன் அண்ட் ஸ்டீல் இந்த கம்பெனி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இந்த டாடா ஐரன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி டிஸ்கவுண்ட் வாங்க வாஸ் இன்கார்பரேட்டட். அதாவது ஆரம்பிச்சது வந்து 1907. ஓகே, 1907 ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸும் வர ஆரம்பிச்சிச்சு. பேர் சொல்லணும்னா சுகரு, சிமெண்ட், பேப்பர் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் மெயின் so however there was hardly any capital good industries to help promote further industrialization in India. அது capital goods industries என்னன்னா that industries which make tools. ஓகே, டூல்ஸ் நம்ம சொல்றது கத்திரிக்கோல், சுத்தியல், அந்த மாதிரி டூல்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து இருக்குல்ல. அந்த டூல்ஸ் எதுக்குன்னா அந்த டூல்ஸை வச்சு நம்ம ஆர்டிகல்ஸ் அதாவது கரண்ட் கன்சப்ஷன்ஸ், அதாவது இப்போ சோப்பா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்றோம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு கரண்டா திரும்பி யூஸ் பண்றதுக்கான விஷயத்துக்கு செய்யறதுக்கு டூல்ஸ் நம்மகிட்ட கிடையாது. அந்த மாதிரி கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரீஸ் நம்மகிட்ட கிடையாது. ஓகே, the establishment of the few manufacturing units here and there was no substitute to the near wholesale displacement of the country's traditional handicraft industries. இப்போ என்ன சொல்றது, என்னதான் இதெல்லாம் வந்தாலுமே, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்தாலுமே, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமா இருக்குது. ஸோ என்னதான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்தாலுமே அது வந்து ஒரு மேட்சே இருக்கு, அதுக்கு வந்து கீப் அப் பண்ண முடியல. அந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருந்த காலத்தோட இது ரொம்ப ரொம்ப உண்மையாக ரொம்ப ஸ்லோவாகவும் போகுது. இன்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உண்மையாக ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கு. ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி டைம்ஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல அது காலங்காலமா பண்ணிட்டு இருந்தோம். அதுல ரொம்ப பேர் பிறந்தவங்களும் நம்ம. அதனாலே அதோட அது நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஜிடிபி கொடுக்குற மாதிரி நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுக்க முடியல. அப்படியே கொடுத்தாலுமே
ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் கொடுத்துச்சு. ஜிடிபின்னா என்னதுன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் வேல்யூ ஆடட். அதாவது நம்ம செய்யற வேலைக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் ஆகும் நம்மளோட நாட்டோட பொருளாதாரம். அந்த மாரி இது வந்து ஆட் பண்ணல. நம்மளுடைய ஹேண்டிகிராஃப்ட், அதாவது ட்ரெடிஷ்னலா காலங்காலமா செஞ்சுட்டு இருந்த ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸ் தான் அது நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஜிடிபிக்கு ரொம்ப இது கொடுத்துட்டு இருந்துச்சு, கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுவே நீ பிரிட்டன் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரீஸ் என்னதான் கொடுத்தாலுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல கொடுத்துட்டு இருந்துச்சு. ஓகே.